இயற்கையான டேட்ஸ், பாதாம், பிஸ்தா, கேஷு அண்ட் ஹனி கொண்டு தயாரிக்கப்பட்ட லயன் டேட் நட் பைட்ஸ். நோ காம்ப்ரமைஸ். உங்க சைடுலயும் எங்க சைடுலயும். GT Holidays, South India's #1 travel brand. ஸ்ரீ கந்தவிலாஸ் விபூதி குங்குமம் மற்றும் ஸ்பெஷல் பஞ்சாமிர்தம். சிவப்பு சிறப்பு. ஒவ்வொரு ராசிகளுக்கும் பல பலன்கள் இருக்கு, நிறைய பரிகாரங்கள் இருக்கு. அதிர்ஷ்டங்கள் வரணும்னா என்னெல்லாம் செய்யணும்? இது பொருளாதார பிரச்சனைகளுக்கு தீர்வு மட்டும் தரது மட்டும் இல்லாம மகாலட்சுமியுடைய பரிபூர்ண அருளையும் தரக்கூடிய ஒரு விஷயம். மகாலட்சுமி ஐஸ்வர்யம் தரக்கூடிய முக்கியமான பங்களிப்பு உண்டு. மேஷ ராசிக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய கோயில்கள் மற்றும் பரிகாரங்கள் என்ன ஐயா? காலபுருஷ தத்துவத்துல முதல் ராசி எதுனா மேஷ ராசி தான். அந்த இடத்துக்கான அதிபதி செவ்வாய் கிரக ரீதியா பார்க்கும்போது, தெய்வமா பார்க்கும்போது யாருன்னா முருகப்பெருமான். சரி, இவங்களுக்கு செல்லம் சேர்றதுக்கான வாய்ப்புகளை எந்த தெய்வம் உருவாக்கி தரும், எந்த மாதிரி வழிபாடு முறையில பண்ணா நல்லா இருக்கும் அப்படின்னா, ஐயா இப்ப ரிஷப ராசிக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய கோயில்கள் மற்றும் பரிகாரங்கள் என்ன ஐயா? ரிஷபராசி சுக்கிரன் தான் அங்க ஆட்சி பெறாரு. சுக்கிரன் தான் சுக போகத்துக்கு. அப்போ ரிஷபராசி அன்பர்கள் என்ன செய்யணும்? வெள்ளிக்கிழமை தோறும் என்ன பண்ணணும்? மிதுன ராசியை சேர்ந்தவங்க நவகிரகத்தில் இருக்க புதன் பகவான் வழிபடணும். பச்சை பயிரை வச்சு வழிபடணும். முக்கியமான விஷயம், இந்த மிதுன ராசியை சேர்ந்த எல்லாருமே. கடகராசி நீர்நிலை சார்ந்த இடத்துல கூட எந்த அம்மனாக இருந்தாலும் வணங்குங்க. இவங்க மனசில் எப்பவுமே பிஸ்னஸ் அதிகமாக பண்ணணும்னு சொல்லி எண்ண ஓட்டம் இருந்துனே இருக்கும். நான் எந்த பிஸ்னஸ் பண்ணணும், அந்த பிஸ்னஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு தொழில் சார்ந்த விஷயத்துலேயே உங்களுக்கு எண்ண ஓட்டங்கள் அதிகமாக இருக்கும். இன்னும் சொல்லப்போனால் சிவபெருமான வழிபாடு என்றைக்குமே கேட்ட வரத்தை கொடுக்குமான்னா இந்த சிம்மராசி அன்பர்களுக்கு. கன்னிராசினாவே எல்லாருக்குமே ஒரு ஜாலியான ராசி நினைப்பாங்க. உண்மையிலே அப்பா உனக்கு என்னப்பா கன்னிராசிப்பா அப்படின்னு சொல்லக்கூடிய முக்கியமான ஒரு பங்களிப்பு இந்த கன்னிராசிக்கு ஒரு தனி மகத்துவம் உண்டு. அவங்க செய்ய வேண்டிய முக்கியமான விஷயன்றது. அடுத்து மீனராசி. மீனராசிக்கு அதிபதி குரு பகவான் தான். ஐபிசி பக்தி நேயர்களுக்கு வணக்கம். இன்னைக்கு நம்ம கூட பரிகார செம்மல் பாலாறு சுவாமிகள் இணைந்திருக்காங்க. வணக்கம் ஐயா. வணக்கம். எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கம்மா. எப்பவுமே ஒயிட் ஷர்ட்ல நல்லா பிரைட்டா வருவீங்க. இன்னைக்கு என்னடானா கிரீன் கலர்ல போட்டுட்டு வந்திருக்கீங்க. என்ன ஐயா இதுக்கு பின்னாடி இருக்கிற காரணம்? இல்லம்மா, நம்ம இப்போ ராசிகளை பற்றி தான் பேச போகிறோம். ஒவ்வொரு ராசியினுடைய செல்வ சேர்க்கைக்கான என்னென்ன விஷயம் பண்ணால் நல்லா இருக்குன்னு சொல்லி பேச போகிறோம். ஒவ்வொரு கிரக ஆதிக்கத்துக்கும் ஒரு சில பொருட்கள் உண்டு, நிறங்கள் உண்டு, எல்லாமே உண்டு. உணவு தானியங்கள் உண்டு, பஞ்சபட்சி உண்டு. இப்படி பல விஷயங்கள் ஜாதகத்தில் அடங்கியிருக்கு. அப்போ நம்ம அதை தேவைக்கு ஏற்ற மாதிரி பயன்படுத்தும் போது நமக்கான விஷயங்கள், வெற்றிக்கான விஷயங்கள் நடக்கும். இப்போ எனக்கு இயல்பாக என்னுடைய ஜாதகத்துக்கு உச்சம் பெற்ற சந்திரன், ஆனால் வெண்மை நிறத்தை பயன்படுத்தினேன், ஒன்றும் பிரச்சனை இல்லை. இது பொருளாதார பிரச்சனைகளுக்கு தீர்வு மட்டும் தரது மட்டும் இல்லாமல் மகாலட்சுமியுடைய பரிபூர்ண அருளையும் தரக்கூடிய ஒரு விஷயம். மகாலட்சுமி ஐஸ்வர்யம் தரக்கூடிய முக்கியமான பங்களிப்பு உண்டு. அப்போ நம்ம இப்போ ராசி வயசாக பார்க்கும்போது என்னுடைய ராசிக்கு உகந்தது எதுவோ அதை நான் பயன்படுத்த தொடங்கியிருக்கிறேன். அதுக்கு முன்னுதாரணமாக மக்களுக்கு தெரிஞ்சுன்றதுக்காக தான் அதே உடையில் நான் வந்திருக்கேன் இன்றைக்கி. அதான் விஷயம், வேறு எதுவும் ஸ்பெசிஃபிக்காக எதுவும் கிடையாது. அதே மாதிரி நீங்கள் சொன்ன மாதிரி தான் நிறைய பேர் ரொம்ப ஹார்ட் ஒர்க் பண்ணுறாங்க, ஸ்மார்ட் ஒர்க் பண்ணுறாங்க. எவ்வளோ உழைச்சாலுமே அவங்களுக்கு லக்குங்கிற ஒரு விஷயம் இல்லை. அது இல்லைன்னா அவங்கக்கிட்ட பண வரவு வந்தாலுமே அது நிற்காது. இல்லைன்னா ஏதோ ஒரு பிரச்சனை இருந்துகிட்டே இருக்கும். அவங்களுக்கு அது சாட்டிஸ்ஃபைடாகவே இருக்காது. இல்லை, ஒவ்வொரு ராசிகளுக்கும் பல பலன்கள் இருக்குது, நிறைய பரிகாரங்கள் இருக்குது. அதிர்ஷ்டங்கள் வரணும்னா என்னெல்லாம் செய்யணுங்கிறது இல்லைம்மா. நம்ம நிறைய ஜோதிட சார்ந்த விஷயத்தில் நிறைய விஷயத்தை பிரிக்கலாம். லக்னத்தை பேஸ் பண்ணி பார்க்கலாம், ராசியை பேஸ் பண்ணி பார்க்கலாம், நவாம்சத்தை பேஸ் பண்ணி பார்க்கலாம். அப்படி தனித்தனி செக்டராக பார்க்கலாம். ஒரு சில மக்களுக்கு ஜாதகம் முழுமையாக இருந்திருக்கும், அவங்க வெளிப்படையாக போய் பார்த்துக்கலாம். இல்லாத நபர்களுக்கு ராசி வச்சுமே பார்க்கக்கூடிய தன்மை உண்டு. எனக்கு ஜாதகம் எதில், ஆனால் ராசி மட்டும் எனக்கு தெரியும், பெயர் ராசி மட்டும் தான் தெரியும், எனக்கு பேர் இந்த வச்சுட்டாங்க, இந்த ராசி தான் சொல்லியிருக்காங்க, அதை தாண்டி என்கிட்ட எதுவுமே இல்லை, நான் என்ன பண்ணுறது அப்படின்னுக்கான முக்கியமான பங்களிப்பு தான் இது. இது பொதுவான விதி. இப்போ நம்ம சொல்லக்கூடிய விஷயங்கள் புது நியதி, பொது பரிகாரம். ஐயா முதல்ல மேஷ ராசியிலேருந்து ஆரம்பிச்சிடலாம். மேஷ ராசிக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய கோயில்கள் மற்றும் பரிகாரங்கள் என்ன ஐயா? காலபுருஷ தத்துவத்தில் முதல் ஒரு ராசி எதுனா மேஷ ராசி தான். அந்த இடத்துக்கான அதிபதி, அந்த வீட்டு அதிபதினா அந்த வீட்டுக்கு ஓனர்னு சொல்லணும். அப்படி அதிபதினு மக்களுக்கு புரியுமோ தெரியல. அந்த வீட்டுக்கு ஓனர் யாருன்னா அந்த வீட்டுக்கு ஓனர் செவ்வாய். அவர் தான் அங்கே ஆட்சி பெற்றிருக்காரு. செவ்வாய் கிரக ரீதியாக பார்க்கும்போது, தெய்வமாக பார்க்கும்போது யாருன்னா முருகப்பெருமான். அப்போ அவருடைய தன்மை எப்படி இருக்கும்? ரொம்ப உறுதியாக இருப்பாங்க, ஸ்ட்ராங்காக இருப்பாங்க. எதையுமே ஃபேஸ் பண்ணக்கூடிய தன்மைன்றது இயல்பாகவே அவங்களுக்கு வந்துடும். இது இயல்பாகவே இறைவன் கொடுத்த வரும். பொதுவாக சொல்லுவாங்க, எதுவாக இருந்தாலும் நேருக்கு நேராக ஃபேஸ் பண்ணக்கூடிய தன்மை அவங்களுக்கு உண்டு. மறைமுகமாக இப்போ பேச மாட்டாங்க. சரி, எதுவாக இருந்தாலும் ஃபேஸ் டு ஃபேஸ் பார்த்துலாம் வாங்க அப்படின்னு சொல்லக்கூடிய தன்மை அவங்களுக்கு அதிகமாக உண்டு. சரி, இவங்களுக்கு செல்லம் சேர்றதுக்கான வாய்ப்புகளை எந்த தெய்வம் உருவாக்கி தரும், எந்த மாதிரி வழிபாடு முறையில் பண்ணால் நல்லாயிருக்கும் அப்படின்னா, இவங்க காலையில் எழுந்த உடனே செய்ய வேண்டிய விஷயம் தான். வெள்ளம் எல்லா இடத்துலையுமே கிடைக்கும், வீட்டில் கண்டிப்பாக வச்சுருப்பாங்க. அதை ஒரு சின்னதாக ஒரு பீஸ் மட்டும் போதும். தென்பகுதி, வீட்டில் தென்பகுதியில் போயிட்டு அழகாக வச்சுட்டு போயிட்டாங்கன்னா கண்டிப்பாக அது எறும்புகள் சாப்பிடும். இங்கே எறும்புகள் சாப்பிட்ணும், அது தென்பகுதியில் சாப்பிடணும் தான் கான்செப்ட். அப்போது அந்த தென்பகுதியில் வெளில வச்சா அந்த வெள்ளத்தை அங்கே இருக்கிற
எறும்புகள் சாப்பிடும்போது இவருக்கான பணப்பிரச்சனைகள் மெல்ல 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 தடைகள் நீங்க ஆரம்பிக்கும். இன்னொன்று செவ்வாய் என்ன யூனிஃபார்ம்னு அர்த்தம். சீருடை பணியாளர் சொல்லுவோம் இல்லை, யூனிஃபார்ம் சர்வீஸ் சொல்லுவோம் இல்லையா. செவ்வாயினுடைய ஆதிக்கம் பெற்ற எல்லாருமே தான் யூனிஃபார்ம் சர்வீஸில் இருப்பாங்க, மருத்துவத்துறையில் இருப்பாங்க. அப்போ இந்த மேஷராசி நபர்கள் யாராக இருந்தாலும் உடல் ரீதியாக அவங்களுக்கு எந்த பிரச்சனை இல்லைன்னா கண்டிப்பாக ரத்த தானம் செய்வதுன்றது சிறப்பான பலனை கொடுக்கும். வருடத்துக்கு ஒரு முறையோ 6 மாதத்துக்கு ஒரு முறையோ ரத்த தானத்தை கொடுத்தோம் உண்மையிலே அவங்களுக்கு நல்ல பலன் கிடைக்க ஆரம்பிக்கும், கர்ம பலன் குறைய ஆரம்பிக்கும். அப்போ யூனிஃபார்ம் சர்வீஸ் இருக்கிற மக்களுக்கு தேவையான உதவிகளை செய்யும்போது உண்மையிலேயே செல்வ சேர்க்கைக்கான விஷயங்கள் வரும். யாராவது இப்போ நீங்கள் போகிறீங்க, போலீஸ் இருப்பாங்க, கண்டிப்பாக எல்லாத்துலேயும் காவல்துறை நண்பர்கள் இருப்பாங்க, டிராஃபிக்கில் இருப்பாங்க, அவங்களுக்கு ஏதாவது ஜூஸ் வாங்கி தரலாம், பழம் வாங்கி தரலாம், அவங்களுக்கு தேவையான உதவிகளை செய்யலாம். மருத்துவ பணியாளர் இருப்பாங்க, நோயாளிகள் இருப்பாங்க, நோயாளிகளுக்கு ஏதாவது சின்ன சின்ன உதவிகளை செய்யலாம். வயதான நோயாளி இருப்பாங்கள்ல, அவங்களுக்கு சின்ன சின்ன உதவிகளை செய்யும்போது உங்களுக்கு ராசிநாதன் அது அதிபதினு சொல்லக்கூடிய அதிபதி செவ்வாய் பலம் பெறுவார். அப்போ செவ்வாய் ஆட்டோமேட்டிக்காக நீங்கள் அவர் ஆக்டிவேஷன் பண்ணும்போது பொருளாதாரம் சார்ந்த நிகழ்வுக்கு தேவையான உதவிகளை கண்டிப்பாக அவர் முன்னின்று செய்வார். இது மேஷராசி அன்பர்களுக்கு. ஐயா, இப்போ ரிஷபராசிக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய கோயில்கள் மற்றும் பரிகாரங்கள் என்ன ஐயா? ரிஷபராசி சுக்கிரன் தான் அங்கே ஆட்சி பெறாரு. சுக்கிரன் தான் சுக போகத்துக்கு எப்படி மகாலட்சுமி தாயார், பெருமாள் மார்பத்தில் மகாலட்சுமி தாயார் உட்காந்துருப்பாங்க. மகாலட்சுமி இருக்கிற எப்படி இருக்கும்? சுபிட்சமாக இருக்கும், ஆனந்தமாக இருக்கும், சந்தோஷமாக இருக்கும். நீங்கள் பொதுவாக பார்த்தீங்கன்னா பெருமாள் கோவில் எப்போவுமே பயங்கரமாக இருக்கும். பெருமாள் கோவில், சிவன் கோவில் வேறு மாதிரி இருக்கும். ஏன்னா அங்கே பெருமாள் மார்பத்தில் மகாலட்சுமி தாயார் இருக்கிறதுனால தான் அந்த போகமான விஷயங்கள் எல்லாமே அங்கே நடக்க ஆரம்பிக்குது. அப்போ ரிஷபராசி அன்பர்கள் என்ன செய்யணும்? வெள்ளிக்கிழமை தூரம் என்ன பண்ணணும்? வெள்ளை நிற ஆடை அணியணும், மகாலட்சுமி தாயார் வழிபடணும், லட்சுமி நரசிம்மனை வழிபடணும். இன்னும் குறிப்பாக சொல்லப்போனால் பசுமாட்டுக்கு அகத்திக்கரியை அவங்க கையால் தொடர்ச்சியாக கொடுத்து வரும்போது முழுமையாக முன்னோடைய ஆசி பரிபூர்ணமாக கிடைக்கும். கண்டினியூவாக கொடுக்கணும். வாய்ப்பு இருக்கும் போதெல்லாம் பசுமாட்டிற்கு அவர்கள் கையால் அகத்திக்கரை கொடுக்கும்போது அந்த சுக்கிரபகவானுடைய பரிபூர்ண அருள் கிடைச்சி மகாலட்சுமியோட அருள் கிடைச்சுன்னா என்ன கொடுக்கும்? எல்லா ஐஸ்வர்யங்களும் உங்கள் வீடு தேடி வந்துடும் மகாலட்சுமி அருள் இருந்துச்சுன்னா. இன்னும் நான் பல பேட்டியில் சொல்லியிருக்கிறேன், இந்த ரிஷபராசி சேர்ந்த நண்பர்கள்கிட்ட நீங்கள் ஒரு 10 ரூபாவோ 5 ரூபாவோ காசு வாங்கிட்டு போயிட்டீங்கன்னா அது பன்மடங்காக பெருகும். அந்த வல்லமை அந்த ராசினர்களுக்கு, ரிஷபராசிகளுக்கு கண்டிப்பாக உண்டு. அதனால் உங்கள் வீட்டில் குடும்ப உறுப்பினர்கள் யாராக இருந்தால் நிச்சயமாக அவங்ககிட்ட பணத்தை வாங்கிட்டு போங்க. மகாலட்சுமி பூஜையை வழிபட சொல்லுங்கள், லட்சுமி நரசிம்மரை வழிபட சொல்லுங்கள். வாழ்க்கையில் சுகபோகமான வாழ்க்கை அவங்களுக்காக என்றைக்குமே காத்து நிற்கும். அதே மாதிரி மிதுன ராசினியர் அவங்களுக்கான பரிகாரங்கள் என்ன ஐயா? மிதுன ராசியை சேர்ந்தவங்க நவகிரகத்தில் இருக்க புதன் பகவான் வழிபடணும். பச்சை பயிரை வச்சு வழிபடணும். அவங்களுடைய தாய் மாமா கிட்ட போய் ஆசீர்வாதம் வாங்கணும். முக்கியமான விஷயம், இந்த மிதுன ராசியை சேர்ந்த எல்லாருமே அவங்க தாய் மாமா கண்டிப்பாக இருப்பாங்க, அவங்ககிட்ட போய் ஆசி வாங்குவதுன்றது மிகப்பெரிய பரிகாரம். அதே மாதிரி கல்வி சார்ந்த உதவிகளை கொடுக்கணும். இவங்க மேலும் இவங்க செல்வம் சேரணும்னா ஒரு 100 ரூபாவோ 200 ரூபா 300 ரூபா காசை பற்றி பிரச்சனை இல்லை, உதவி செய்யணும். அது கல்வி சார்ந்த உதவிகளை செய்யும்போது இவங்களுக்கு செல்வ சேர்க்கைக்கான விஷயங்கள் மெல்ல 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 நடக்க ஆரம்பிக்கும். எங்கிருந்தாலும் எந்த போயிருந்தாலும் கல்வி அப்படின்னு வரும்போது அதுக்கு இவங்க முன்னுரிமை கொடுத்து தேவையான உதவிகளை செய்யும்போது அந்த லட்சுமி கடாட்சம் அப்படின்ற விஷயம் இவங்ககிட்ட நிற்குமானா கண்டிப்பாக நிற்கும். அதுக்கப்புறம் திருமணமான பெண்களுக்கு அந்த எல்லா சீர்வரிசையும் சொல்லுவாங்கள்ல, அந்த சீர்வரிசை தட்டை கொடுத்து நீங்கள் அவங்ககிட்ட உண்மையிலே கொடுத்து அவங்ககிட்ட வாழ்த்து பெறும்போது லைஃப் லாங் உங்களுக்கு ஏற்படக்கூடிய பொருளாதாரங்கள் அனைத்துமே படிப்படியாக தீர ஆரம்பிக்கும். இது முழுக்க மிதுன ராசி அன்பர்கள் அவசியம் செய்ய வேண்டிய விஷயம். சின்னதாக இருந்தாலும் பரவாயில்ல, சிறிய கல்வி உதவியாக இருந்தாலும் வருஷத்துக்கு ஒரு முறையாவது கல்வி உதவி தயவு செஞ்சு கொடுங்க. தேடி கண்டுபிடிச்சு கொடுங்க. ஏழை மக்களுக்கு கொடுங்க. நீங்கள் அப்படி கொடுக்க உங்களுக்கான இங்கே செல்வ சேர்க்கைக்கான விஷயங்கள் மெல்ல மெல்ல உங்கள் வீட்டுக்குள்ளே நுழைய ஆரம்பிக்கும். அந்த சகல ஐஸ்வர்யம் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகளை உண்மையிலே அந்த புதன் பகவான் உங்களுக்கு உருவாக்கி தருவார். ஐயா, இப்போ கடகராசிக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய கோயில்கள் மற்றும் பரிகாரங்கள் என்ன ஐயா? கடகராசி நீர்நிலை சார்ந்த இடத்துல கூட எந்த அம்மனாக இருந்தாலும் வணங்குங்க. அது நீருடைய காரகத்துவம் பெற்ற ஒரு ராசி. இவங்க மனசில் எப்பவுமே பிஸ்னஸ் அதிகமாக பண்ணணும்னு சொல்லி எண்ண ஓட்டம் இருந்துனே இருக்கும். நான் இந்த பிஸ்னஸ் பண்ணணும், அந்த பிஸ்னஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு தொழில் சார்ந்த விஷயத்துலேயே உங்களுக்கு எண்ண ஓட்டங்கள் அதிகமாக இருக்கும். மனோகாரகன் சம்பந்தப்பட்ட முக்கியமான பங்களிப்பிடம் நீர் சார்ந்த விஷயங்களில் இருக்கக்கூடிய. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா சிவபெருமானுக்கு பால விஷயம் செய்வதுன்றது உண்மையிலே உங்கள் கர்ம பலனை குறைச்சி செல்வ சேர்க்கைக்கான விஷயமாக கண்டிப்பாக மாறும். உங்கள் வீட்டுக்கு சுற்றி இருக்கிற பறவைகளுக்கு உங்கள் கையால் உணவு போடணும். அது குறிப்பாக தண்ணி வைக்கணும். எந்த உணவாக இருந்தாலும் பரவாயில்ல, சுத்தமான உணவை மனசு ரொம்ப ஆத்மார்த்தமாக இறைவா என்னுடைய பங்களிப்பு இதுன்னு சொல்லிட்டு இந்த கடகராசி அன்பர்கள் பறவைகளுக்கு உணவிட்டும் போது அற்புதமான பலன் கிடைக்கும். வீட்டில் கொஞ்சம் கொஞ்சமாக செல்வ சேர்க்கைக்கான விஷயங்கள் இருக்கும். முதல்ல தரித்திரம் அப்படின்ற ஒரு விஷயம் அவங்கள விட்டு மெல்ல மெல்ல போக ஆரம்பிக்கும். எங்கே இருந்தாலும் பரவாயில்ல, எந்த ஊருக்கு அவங்க போனாலும் பரவாயில்ல, பறவைகளுக்கு உணவிடுவதும் சிவபெருமானுக்கு பாலாபிஷேகம் செய்வதும் முக்கியமான பங்களிப்பு. இன்னும் சொல்லப்போனால் அன்னதானம், நீர்தானம்,
எங்கே போனாலும் அவங்க என்ன பண்ணணும், ஒரு கோயில் நிகழ்ச்சிக்கு அன்னதானம் கொடுக்கலாம், ஒரு ஓல்டேஜ் ஹோமே போயிட்டு ஒட்டுமொத்தமாக அவங்களுக்கு வந்து அன்னத்தை கொடுக்கலாம், சாப்பாடு கொடுக்கலாம், பரிமாறலாம், கொடுக்கலாம். அவ்வப்போது எப்போ வாய்ப்பு இருக்கோ அப்போல்லாம் கோயில் மட்டும் இல்லை, ஏழை எளிய மக்கள் எங்கே இருந்தாலும் இவங்க கையால் போயிட்டு சாப்பாடு வாங்கி கொடுக்கும்போது உண்மையிலே அவங்களுக்கு செல்வ சேர்க்கைக்கான அறிகுறிகள் வீட்டுக்குள்ளே மெல்ல மெல்ல தெரிய ஆரம்பித்து, உண்மையாக இறை சக்தி மட்டும் கிடையாது, அது வந்து அந்த இடத்துல அம்மனுடைய சக்தி முழுமையாக நிறைந்த ஒரு ராசி தான் அந்த கடகராசி. அதனால் அவங்க இஷ்ட தெய்வமாக பெண் தெய்வ வழிபாடை மேற்கொள்ளும் போது செல்வ சேர்க்கைக்கான அனைத்து விஷயங்களும் அவங்களுக்கு கண்டிப்பாக நடந்தே தீரும். ஐயா, சிம்ம ராசிக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய கோயில்கள் மற்றும் பரிகாரங்கள் என்ன ஐயா? சிம்மத்துக்கு அதிபதி சூரிய பகவான் தான். சூரிய நமஸ்காரம் படிப்பதுன்றது வாழ்க்கையில் அவங்க அனுதினமும் செய்யக்கூடிய விஷயம். சூரியனை இவங்க வந்து பார்க்கணும். சூரிய நமஸ்காரம் தான் இவங்களுக்கு வாழ்க்கையில் மிக முக்கியமான உச்சரிப்பான ஒரு பங்களிப்பாக இருக்கும். சிவபெருமான் வழிபாடு, காலபைரவர் வழிபாடு மிக சிறந்த பலனை கொடுக்கும். கோதுமை தானத்தை கொடுக்கணும். கோதுமை சார்ந்த உணவுகளை கோயிலுக்கு எடுத்து கொடுக்கணும், கண்டிப்பாக கொடுக்கணும். இன்னும் குறிப்பாக போனால் அப்பாவை நல்லபடியாக மதிக்கணும். அப்பா கிட்ட அப்பப்போ ஆசீர்வாதம் வாங்கணும். தன்னுடைய தந்தை போன்ற நிலையில் உள்ள வயதானவர்கிட்ட போயிட்டு அப்பப்போ பிளெஸிங் வாங்குவது உண்மையாக நன்மையான விஷயத்தை தரும். சிவபெருமான் வழிபாடு என்றைக்குமே கேட்ட வரத்தை கொடுக்குமான்னா இந்த சிம்மராசி அன்பர்களுக்கு சிவன் தான் முக்கியமான ஒரு தெய்வம். அதனால் சிவபெருமானுக்கு சிவன் கோயிலுக்கு போயிட்டு அவ்வப்போது ஆலய பணியை மேற்கொள்வதும் கோதுமையை வந்து கோயிலுக்கு அளிப்பதும் மிகச்சிறந்த பரிகாரமாக இந்த ஜாதகம் அமையும். செல்வ சேர்க்கையான சூட்சமான விஷயங்களும் அவங்கள தேடி கண்டிப்பாக வரும். ஐயா, கன்னிராசிக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய கோயில்கள் மற்றும் பரிகாரங்கள் என்ன ஐயா? கன்னிராசினாவே எல்லாருக்குமே ஒரு ஜாலியான ராசி நினைப்பாங்க. உண்மையிலே அப்போ உனக்கு என்னப்பா கன்னிராசிப்பா அப்படின்னு சொல்லக்கூடிய முக்கியமான ஒரு பங்களிப்பு இந்த கன்னிராசிக்கு ஒரு தனி மகத்துவம் உண்டு. இந்த கன்னிராசி அன்பர்கள் செல்வ சேர்க்கைக்கான முக்கியமான விஷயம் என்னென்னா, இந்த வெல்லம், பால் இது போன்ற உணவு வகைகளை எதுவாக இருந்தாலும் பரவாயில்ல, அந்த உணவு வகைகள் என்பது கோயிலுக்கு வந்து அவ்வப்போது கொடுக்கணும். எதுவுமே இவங்க கையால் கொடுக்கணும். இன்னும் சொல்லப்போனால் இது போன்ற உணவு வகைகள் சார்ந்த விஷயங்களை கோயிலுக்கு தர்றது மட்டும் இல்லாமல் திருநங்கைகள்கிட்ட போயிட்டு அதை கொடுத்துட்டு ஆசீர்வாதம் வாங்கணும். திருநங்கையுடைய பிளெஸிங் வந்து இவங்க வாழ்க்கையில் மேலும் மேலும் மிகப்பெரிய ஒரு விஷயமாக மாறக்கூடிய அமைப்பு இந்த கன்னிராசி அன்பர்களுக்கு உண்டு. எங்கிருந்தாலும் திருநங்கைகிட்ட போயிட்டு அவங்க ஆசீர்வாதம் வாங்கும்போது அற்புதமான பலன் கிடைக்கும். இவங்க என்ன பண்ணோம், புதன்கிழமை பச்சை நிற ஆடையை போடும்போது செல்வ சேர்க்கைக்கான விஷயங்கள் இவங்ககிட்ட ஒரு உண்மையிலே அது ஒரு ஈர்ப்பாக மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக அவங்க வீட்டில் வந்து செல்வ சேர்க்கைக்கான அறிகுறிகள் தெரிய ஆரம்பிக்கும். எப்படி பார்த்தாலும் அவங்க செய்ய வேண்டிய முக்கியமான விஷயன்றது விஷ்ணு பகவான் வழிபடும்போது அற்புதமான பலன் அவங்களுக்கு கண்டிப்பாக கிடைக்கும். திருநங்கை ஆசீர்வாதம் தான் இந்த கன்னிராசி அன்பர்களுக்கு இருக்கக்கூடிய முக்கியமான ஒரு பங்களிப்பு. ஐயா, துலாம் ராசிக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய கோயில்கள் மற்றும் பரிகாரங்கள் என்ன ஐயா? துலா ராசி அங்கேயும் சுக்கிர பகவான் தான் வராரு. அப்போ நீங்கள் என்ன பண்ணணும், சிவபெருமானுக்கு பால் சார்ந்த உணவுகளை போட்டு சிவபெருமான் கோயிலுக்கு அளிப்பது மிக அற்புதமான பலனை கொடுக்கும். ஏழை குழந்தைகளுக்கு நீங்கள் கையால் பால் உணவுகளை வாங்கி தரும்போது உண்மையிலே செல்வ சேர்க்கைக்கான அற்புதமான விஷயமாக அமையும். உண்மையிலே சுக்கிரன் தான் நாங்கள் சுகபோகத்தை அறிவிக்கக்கூடிய அதிபதி அவர். அப்போ என்ன பண்ணோம், திருமணம் ஆகாத கன்னி பெண்களுக்கோ ஆண்களுக்கோ இவங்களுக்கு திருமண உதவியை தேவை கொடுக்கும்போது இவங்களுக்கு உண்மையிலே இந்த ராசிநாதன் இருந்த சுக்கிரன் உண்மையிலே அவருக்கு ஆக்டிவேஷன் ஆகி நல்ல விஷயத்தை கொடுப்பாரு. வெள்ளீஸ்வரன் வழிபாடு சென்னையில் பார்த்தீங்கன்னா வெள்ளீஸ்வரன் கோயில் இருக்குது, கபாலீஸ்வரர் கோயில் பக்கத்தில். அந்த வெள்ளீஸ்வரர் தொடர்ந்து வழிபடும்போது செல்வ சேர்க்கைக்கான அற்புதமான பல பலன்கள் இந்த ராசிக்கு கண்டிப்பாக கிடைச்சே தீரும். ஐயா, விருச்சிக ராசிக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய கோயில்கள் மற்றும் பரிகாரங்கள் என்ன ஐயா? விருச்சிக ராசி இந்த ராசிக்கு அதிபதியே முருகப்பெருமான் தான். அப்போது செவ்வாய்க்கிழமை தோறும் முருகப்பெருமானை வழிபடுவது, கந்த சஷ்டி கவசம் படிப்பது, வள்ளி தெய்வானையோடு இருக்கக்கூடிய முருகப்பெருமான் சந்நிதிக்கு போய் வழிபடுவது, தோரம் பருப்பை படையலாக வச்சு படைப்பது, ரத்த தானம் அழைப்பது. ரத்த தானம் கண்டிப்பாக கொடுக்கணும். ஏற்கனவே சொல்லியிருப்பேன், செவ்வாயோடைய முக்கியமான கிரகம் முருகப்பெருமானுடைய பங்களிப்பு தான். அப்போ இந்த செவ்வாயோடைய பலம் அதிகமாக வேணும் இல்லை குறைஞ்சி இருக்கிறவங்களுக்கு அதிகப்படுத்தணும்னா ரத்த தானம் செய்வதுன்றது மிக சிறப்பான பலனை கொடுக்கும். செவ்வாய்க்கிழமை கண்டிப்பாக ஒரு வேளையாவது நீங்கள் முருகப்பெருமானுக்கான விரதம் இருக்கும்போது லட்சுமி கடாட்சம்ன்றது கண்டிப்பாக உங்களுக்கு வீடு தேடி வரும். அவசியம் நீங்கள் கண்டிப்பாக இருந்து பாருங்கள். செவ்வாய்க்கிழமை ஒரு வேளையாவது நீங்கள் உண்ணாநிலைன்னு சொல்லக்கூடிய அன்றைக்கி சாப்பிடாமல் கொள்ளாமல் முருகப்பெருமானை நினச்சி அமைதியாக இருந்தாவே உங்களுக்கான வரவு செல்வ வரவுன்றது உங்கள் வீடு தேடி கண்டிப்பாக வர ஆரம்பிக்கும். ஐயா, தனுசு ராசிக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய கோயில்கள் மற்றும் பரிகாரங்கள் என்ன ஐயா? தனுசுக்கு அதிபதி வந்து குரு பகவான். நவகிரகத்தில் இருக்கிற குரு பகவானை வணங்கணும். குரு ஸ்தானத்தில் இருக்கின்ற போய் ஆசீர்வாதம் வாங்கணும். உங்களுக்கு கற்றுக் கொடுக்குற எந்த விஷயம், எந்த சின்ன விஷயம் ஒருத்தர் கற்றுக் கொடுத்தாலும் இந்த தனுசு ராசி அன்பர்கள் என்ன பண்ணணும், கற்றுக் கொடுத்த நபர்களுக்கு தேவையான மரியாதையை செய்ய வேண்டும். குரு பகவான்னா யார்? குரு ஆசீர்வாதம் கொடுக்கக்கூடிய மகான். அப்போது ஆசிரியர்கள், ஆன்மீக நிலையை மேன்மையாக இருக்கக்கூடிய நபர்கள், மகான்கள் இவங்ககிட்டலாம் போயிட்டு அப்பப்போ போயிட்டு பிளெஸிங் வாங்கணும். விஷ்ணு சகசநாமம் படிக்கணும். அந்த நாமாவளி இருக்குது. வெள்ளிக்கிழமை படிக்கும்போது அற்புதமான பலன் கிடைக்கும். கண்டிப்பாக ஒரு மஞ்சள் நிற துண்டு, ஒரு கர்ச்சீப்பை வந்து எப்பவுமே கூட வச்சுக்கணும். இந்த ஜாதகர் எந்த சூழ்நிலையிலையும் மற்றவங்களுக்கு வந்து மனசு நோகடிக்காமல் பேசணும். ஏன்னா 1000 இருந்தாலும் குரு இங்கே ஆட்சி பெற்றிருக்கார். அப்போ நீங்கள் குரு தன்மையோடு வந்து மற்றவங்களுக்கு பிளெஸிங் தரணுமே தவிர்த்து அவங்கள ஒரு சில வார்த்தைகளை அவதூறாக பேசுவதோ
அடுத்தவங்க மனசை நோகடிக்கிற மாதிரி பேசக்கூடிய தன்மையோ இந்த ராசிகளுக்கு இருக்கக்கூடாது. அப்படி இருக்கும்போது தான் அங்கே ஆட்சி பெற்ற குரு ஒரு முழுமையான பலனை உங்களுக்கு தர ஆரம்பிப்பார். அவசியம் நீங்கள் ஒரு மஞ்சள் கைக்குட்டியை கையிட்டு வச்சிருக்கும்போது நல்ல சுப பலன் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகளை அது உருவாக்கி தரும். ஐயா, மகர ராசிக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய கோயில்கள் மற்றும் பரிகாரங்கள் என்ன ஐயா? மகரத்துக்கு மட்டும் இல்லாமல் மகரம் கும்பம் ரெண்டுத்துக்குமே சனீஸ்வர பகவான் தான் அந்த வீட்டுக்கு அதிபதி. அப்போது சனீஸ்வர பகவானுடைய அருளை பெறணும், செல்வ சேர்க்கைக்கான விஷயம் பண்ணணும்போது கோயில்களுக்கு ஏதாவது செய்வனாலயங்களுக்கோ எந்த ஆலயமாக இருந்தாலும் பரவாயில்ல, இரும்பு பொருட்களை தான் நீங்கள் கொடுக்கணும். கோயிலுக்கு வந்து இரும்பு பொருட்களை கொடுக்கும்போது அது கருப்பு எள்ளு போட்டு நான் அவங்களை நெய் தீபம் போடும்போது உங்களுக்கு வரக்கூடிய பிரச்சனையை தவிர்க்கப்படும். இன்னும் வெளிப்படையாக சொல்லப்போனால் இறப்பு சம்பந்தமான நிகழ்வு, இறப்பு சம்பந்தமாக கர்ம நிகழ்வு எங்கே உங்கள் தெருவிலேயே வந்து யாராவது டெத்தாக இருக்கலாம், தெரிஞ்சவங்க என்ன இருக்கலாம், எதுவாக இருந்தாலும் கேள்விப்பட்ட உடனே அவங்களுக்கு தேவையான சின்ன சின்ன உதவிகளை செய்யும்போது உங்கள் கர்மா கெட்ட கர்மா கழிஞ்சு மகாலட்சுமி உங்கள் வீட்டுக்குள்ளே வர விஷயத்தை வாய்ப்பை அது உருவாக்கி தரும். இந்த மகர ராசி கும்பராசி நேயர்களுக்கு எப்பவுமே சொல்லக்கூடிய விஷயம் என்னென்னா, கண்டிப்பாக இறப்பு சம்பந்தமான நிகழ்வு எங்கிருந்தாலும் முன்னின்று அந்த விஷயத்தை இப்போ நடத்துங்க. இது எல்லாத்துக்குமான பரிகாரம். இந்த 2 பேருக்கும் சொல்லக்கூடிய விஷயங்கள் செல்வ சேர்க்கைக்கு மட்டும் கிடையாது, அனைத்து விதமான கர்மாக்களும் கழிஞ்சு நன்மை கிடைக்கணும்னா ஈமக்கிரிகை அப்படின்ற விஷயத்துக்கான உதவி செய்யணும். அனாதை பணங்களை வந்து புதைக்கிறதுக்கு தேவையான உதவிகளை செய்யும்போது இவங்களுக்கு வாழ்நாள் முழுக்கவே நன்மையான விஷயம் கிடைக்கும். இது வந்து இந்த மகர ராசி கும்பராசி அன்பர்களுக்கு ஸ்பெசிஃபிக்காக நான் சொல்லக்கூடிய விஷயம். இறப்பு அப்படின்னா ஓடி போய் நின்று உதவி செய்யுங்க. உங்கள் வாழ்க்கையில் பல கர்மாக்கள் கெட்ட கர்மாக்கள் கழிஞ்சு நல்ல கர்மாக்கள் எல்லா தேவதைகளுடைய அருளாசியும் பரிபூர்ணமாக கிடைத்த வாய்ப்புகளை அது நிச்சயமாக 100% உங்களுக்கு உருவாக்கி தரும். அதில் செல்வமும் வந்து சேரும். ஐயா, மீன ராசிக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய கோயில்கள் மற்றும் பரிகாரங்கள் என்ன ஐயா? அடுத்து மீனராசிக்கு அதிபதி குரு பகவான் தான். அப்போ நீங்கள் என்ன பண்ணணும், வியாழக்கிழமை நவகிரகத்தில் இருக்கிற குரு பகவான் வழிபடணும். நிறைய பேர் தட்சிணாமூர்த்தியை போய் வழிபடுவாங்க. தட்சிணாமூர்த்தி குரு தான். ஆனால் இந்த இடத்துல நான் சொல்லக்கூடிய விஷயம்ன்றது நவகிரகத்தில் இருக்கிற குரு பகவானை போய் வழிபடணும். இன்னும் உண்மை சொல்ல அவங்க மஞ்சள் கட்சிப்பை எப்பவுமே கூட வச்சது ஒரு நன்மையான விஷயமா தரும். இனிப்பு வகைகளை மற்றவங்களை வாங்கி தரணும். இந்த மீனராசி அன்பர்கள் எதையுமே சமாளிக்கக்கூடிய தன்மை கொண்டவர்கள். அப்போது உண்மையிலே எதிர்ப்பு சக்தி எடுத்து இயல்பாக அவங்களுக்கு வந்துடும். இருந்தாலும் குரு ஆட்சி பெற்று இருந்தாலும் கூட எதையுமே இருக்கக்கூடிய துணிவுன்றது இவங்களுக்கு இயல்பாக இருக்கும். அப்போது இனிப்பு வகைகளை மற்றவங்களை வாங்கி கொடுக்கும்போது செல்வ சேர்க்கை சேரும். நீர்நிலையில் இருக்கக்கூடிய மீன்களுக்கு பொறி வாங்கி போடும்போது அற்புதமான பணம் கிடைக்கும் உங்களுக்கு. இவங்க கையால் என்ன பண்ணணும், வாரத்துக்கு ஒரு நாளும் மாதத்துக்கு ஒரு நாளும் ஏதாவது நீர்நிலைக்கு போயிட்டு அங்கே இருக்க மீன்களுக்கு இவங்க கையால் பொறி வாங்கி போடும்போது செல்வ சேர்க்கைக்கான அறிகுறிகள் மெல்ல மெல்ல உங்கள் வீட்டில் தெரிய ஆரம்பிக்கும். இது அனுபவ உண்மை. இந்த மீனராசி அன்பர்கள் அவசியம் இதை செஞ்சு பாருங்கள். நீர் அப்படின்ற விஷயம் தான் என்றைக்குமே உங்களுக்கு பாதுகாக்கக்கூடிய ஒரு கவசமாக இருக்கும். அது குரு பகவான் அங்கே ஆட்சி பெறாரு, அவருடைய சொந்த வீடு, அது காலபுருஷனுக்கு 12ஆம் இடம் வீடு. அதனால் அவசியம் நீங்கள் என்ன பண்ணணும், நீர்நிலை இருக்கக்கூடிய உணவு அதாவது மீன்களுக்கு உணவு போடும்போது உங்களுக்கு செல்வ சேர்க்கைக்கான அனைத்து அம்சங்களுமே உங்களை வீடு தேடி மெல்ல மெல்ல வர ஆரம்பிக்கும். ஐயா, நம்ம வந்து இந்த செல்வம் செழிப்பு இதை பற்றி பேசணும். பிரச்சனைகள் எவ்வளோ பண்ணாலுமே, எவ்வளோ அவங்க முயற்சி செஞ்சாலும், எவ்வளோ ஹார்ட் ஒர்க் ஸ்மார்ட் ஒர்க் போட்டாலும் செல்வம் இல்லைன்னா வந்து நிம்மதியாக இல்லைன்னு இருப்பாங்கல்ல. இந்த நிம்மதிங்கிறது குடும்பத்துக்குள்ளேயுமே இருக்காது. நிறைய பேர் அதுலேயுமே பிரச்சனைகளோடு இருப்பாங்கல்ல. அவங்களுக்கு என்ன பலன்கள் இருக்கு? இல்லை, நான் பொதுவாக பலமுறை இந்த விஷயத்த சொல்லியிருக்கேன். இப்போ நம்ம ராசிக்கான செல்வ சேர்க்கை பார்த்தோம். நீங்கள் பொதுவான நிம்மதி ஒரு எப்போவுமே ஒரு அந்யோன்யமாக இருக்கணும், குடும்பத்தில் ஒரு மகிழ்ச்சி நிலவரம் சொல்கிறீங்க. எல்லா கிரகத்தினுடைய காரகத்திலும் ஒவ்வொருத்தர் உண்டு. சகோதரன்னா இப்போ செவ்வாயுடைய விஷயம் அர்த்தம், சூரியன்னா தந்தைன்னு அர்த்தம், சந்திரன்னா தாயின்னு அர்த்தம். அப்போது நமக்கான நிம்மதி கிடைக்கணும். நான் வாழ்வியல் பரிகாரமாக சொல்லக்கூடிய விஷயம் வந்து என்ன தெரியுங்களா, இப்போ சூரிய பகவான் உங்களுக்கு சரியாக இல்லைன்னு வச்சிங்களேன். உங்கள் ஜாதகத்தில் சூரியன் வலுவந்திருக்காரு. வலுவாக இல்லைன்னா அப்போ நீங்கள் என்ன பண்ணணும், தந்தைக்கு தேவையான உதவிகளை செய்யணும். தந்தை போன்ற நபர்களுக்கு உதவிகளை செய்யணும். அவங்ககிட்ட பிளஸ்ஸிங் வாங்கணும். இப்போ எனக்கு சந்திரன் கெட்டு போயிட்டான்னு சொல்கிறாங்கன்னு வச்சுங்களேன். இப்போ எனக்கு என்னுடைய ஜாதகத்துக்கு சந்திரன் உச்சம் ஒரு பிரச்சனை இல்லை வச்சுங்களேன். சந்திரன் நீச்சம் ஆகிட்டாரு, எனக்கு கெட்டு போயிட்டாரு, வலு வந்துட்டான்னு வச்சுங்களேன். பெற்ற தாயை நல்லபடியாக கவனிச்சிக்கணும். தாய் வயதுள்ள நபர்களுக்கு போய் தேவையான உதவிகளை செய்யணும். இப்போ எனக்கு கண்டினியூவாக நோய் வருது, ஒரு பிரச்சனை என்னன்னே தெரியல, கண்டினியூவாக வந்து பிரச்சனை வந்து நோய் எப்போவுமே வந்து அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணணும், நோயாளிகளுக்கு போய் உதவணும். நீங்கள் போய் உதவணும். முருகப்பெருமானை தொடர்ந்து வழிபடணும். எந்த வகையிலாவது முருகனை விட்டுறக்கூடாது. மருத்துவர்களுக்கு தேவையான சின்ன சின்ன உதவி செய்யணும். உங்களால் முடிஞ்சது ஒரு சிரஞ்சி வாங்கி தரலாம், ஏதோ ஒன்று வாங்கி தரலாம். சின்னதாக கிளினிக் ஆனால் டாக்டர் வச்சுருப்பாங்க. உங்களால் முடிஞ்ச பங்களிப்பு ஒரு க்ளவுஸ் வாங்கி தரலாம், ஏதோ ஒரு உதவி. அப்போது மனிதன் செய்யக்கூடிய உதவிகள் தான். அங்கே ஒவ்வொரு மனுஷன்கிட்டையும் ஒரு ஆன்மா இருக்குது, அது ஒரு கிரக செயல்பாட்டில் இருக்கும். அப்போ சக மனிதர்களுக்கு உதவி செய்யும்போது உண்மையிலே அந்த கிரகங்கள் என்ன பண்ணும், உங்களை வாழ்த்தி வழிநடத்தும். இப்போ இன்னும் சொல்ல வரேன், இப்போ சனீஸ்வர பகவானை பற்றி முக்கியமான பங்களிப்பு எல்லா கிட்ட சனீஸ்வரனுக்கு முக்கியமான பங்களிப்பு உண்டு. இந்த மகர ராசி கும்பராசி நேர்களுக்கு எப்பவுமே சொல்லியிருப்பேன். அப்போ என்ன பண்ணணும், துப்புரவு பணியாளர்களுக்கு உதவி செய்யணும். இந்த சனி பகவானுடைய தாக்கம் யாருக்கெல்லாம் இருக்கோ, எனக்கு சரியில்லை, அஷ்டம சனி நடக்குது, ஜென்ம சனி நடக்குது, நான் என்ன பண்ணுறதே தெரில, சனி பகவானை பார்த்து நிறைய பேர் பயப்படுறாங்க. தயவு செஞ்சு யாரும் பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. தூய்மை பணியாளர்களுக்கும் வறியவர்களுக்கும் தேவையான உதவிகளை செய்யும்போது
என்றைக்குமே கர்மகாரங்க உங்களுக்கு நல்ல விஷயம் தான் செய்வார். முதல்ல எல்லாத்தோட முக்கியமான விஷயம் அன்னதானம், அதுக்கடுத்து நிதானம். நிதானமாக யோசித்து அடுத்தவங்களுக்கு துன்பம் தராமல் மனதளவோடு கெடுதல் நினைக்காம அன்னதானம் பிரதானமான விஷயம். உங்கள் கையால் எந்த ராசினாக இருக்கட்டும், எந்த லக்னமாக இருக்கட்டும், எதுனா இருக்கட்டும், உங்கள் கையால் அவ்வப்போது சக மனிதர்களுக்கு உணவு வாங்கி கொடுங்க. பசி ஆறுதல் அப்படின்றது முக்கியமான ஒரு பங்களிப்பு. இந்த விஷயத்தை அந்த காலத்தில் செஞ்ச முன்னோர்கள் எல்லாமே அன்னதானம் கூட வச்சுருந்தாங்க. அன்னதானது பிரதானம். வள்ளல் பெருமான் இன்றைக்கு வரைக்கும் வள்ளல் பெருமானுடைய இதில் வந்து அன்னதானம் பிரதானமாக இருக்கும். எப்பவுமே அடுப்பெரிய விஷயத்தை வச்சு வள்ளல் பெருமான் ராமலிங்க அடிகளார் அப்போ அன்னதானம்ன்றது பிரதானமான விஷயம். வயிற்றுக்கு உணவு கண்டிப்பாக வேணும். அப்போது ஆசீர்வாதம் எங்கேருந்து கிடைக்கும்? அவன் நிம்மதியாக சாப்பிட்டு வாழ்த்தும் போது தான் நல்லா இருப்பான்னு வாழ்த்துவான். திருமணம் சார்ந்த நிகழ்வை நம்ம எது முன்னுரிமை வைக்கிறோம்? எல்லாத்துக்கும் சாப்பாடு தான் முக்கியமான விஷயம். திருமணம்னா என்ன பண்ணும்? நல்லா போய் திருப்தியாக சாப்பிட்டு மணமக்களை வாழ்த்திட்டு வருவோம். அப்போது ஒருத்தர் வாழ்த்து வாங்க தான் மிகப்பெரிய சேலஞ்ச் ஒர்க்கு. நீங்கள் 1 கோடி ரூபா கொடுத்தாலும் அந்த வாழ்த்து வராது. ஆனால் அவன் திக்கட்டு நிற்கும்போது அவனுக்கு செய்கிற சின்ன உதவி தான் உங்களுக்கு பிளெஸ்ஸிங்காக மாறும். அப்போது நீங்கள் ஒவ்வொரு ராசினாரும் எந்த ராசினாக இருக்கட்டும் அடுத்தவங்ககிட்ட வாழ்த்துக்களை வாங்க வேண்டும். அப்போ எந்த வகையிலையாவது ஒரு உதவின்றது நீ அடுத்தவங்க செய்யும்போது உங்கள் பிளெஸ்ஸிங், நீங்கள் கொடுக்குற பிளெஸ்ஸிங்கு அந்த ஆன்மாக்குள்ளே போய் செயல்பட்டு அது உண்மையிலே என்னுடைய அருள் போய் கலந்து அவங்களுக்கு வரக்கூடிய கெடுபடங்கள், தலைக்கு வந்து தலைப்பாடு போச்சுன்னு சொல்லுவோம் இல்லையா? ஏன்பா பெரிய பிரச்சனையாக இருந்ததுப்பா, ஜஸ்ட்டு மிஸ் ஆகிட்டோமான்னு சொல்லுவாங்களே, அந்த ஜஸ்ட்டு மிஸ்ஸு காரணம் என்ன தெரியுமா? நீங்கள் செய்த உதவி தான். நீங்கள் செய்த உதவி தான். இப்போ நீங்கள் வந்து கர்ணனை வந்து கதையை கேள்விப்பட்டிருப்பீங்க. கர்ணன் வந்து வில்லம்பெல்லாம் பட்டு உட்காந்துப்பார். கடைசியில் உயிர் போக முடியல. ஏன்னா அவ்வளோ புண்ணியத்தை சேர்த்து வச்சுருக்காரு. உயிர் போகலை. கடைசியில் என்ன பண்ணுறாரு? நம்பால் வந்து என்ன பண்ணுறாரு? அப்படியே புண்ணியத்தை தானமாக வாங்குறாரு. புண்ணியத்தை வாங்கின பின்னாடி தான் உயிரே பிரியுது. அப்போ அந்த புண்ணியம் எது மூலம் நடக்குது? தானங்கள் மூலம் நடக்குது. ஆனால் எந்த ராசியாக இருந்தாலும், எந்த நட்சத்திரமாக இருந்தாலும், எந்த லக்னமாக இருந்தாலும் நீங்கள் சக மனிதனை மதித்து அவங்களுக்கு தேவையான சின்ன சின்ன உதவிகளை செய்யும்போது உங்களுக்கு கோச்சார ரீதியாக கிரகங்கள் மாறி கெட்ட நிலைமை வரும்போது அது தலைக்கவசம் போல் வந்து காப்பாற்றும். உதவி மட்டும்தான் உங்களை காப்பாற்றும். அதுதான் தெய்வ கடாட்சத்தை தரும், தெய்வ அருளை தரும். நீங்கள் எல்லா கோயிலும் போய்ட்டு நான் அபிஷேகம் பண்ணுறேன், ஆராதனை பண்ணுறேன், கும்பாபிஷேகம் பண்ணுறேன், அதில் கிடைக்கிற எல்லா பலனை விட சக மனிதர்களுக்கு செய்யக்கூடிய உதவி தான் உங்களை இன்னும் காப்பாற்றும். இதுதான் நான் உண்மையிலே பொதுவாக மக்களுக்கு சொல்லக்கூடிய ஒரு செய்தி. ஐயா, ரொம்ப அருமையாக 12 ராசிகளுக்கான பலன்கள் சொன்னீங்க, பரிகாரங்கள் சொன்னீங்க. பண வரவு வேணும்னா என்னென்ன செய்யணும்னு வாழ்வியல் ரீதியாக அதுக்கான பரிகாரங்களாக சொன்னீங்க, பலன்களாக சொன்னீங்க. ரொம்ப நன்றி ஐயா. நன்றிம்மா, நன்றி. இயற்கையான டேட்ஸ், பாதாம், பிஸ்தா, கேஷு அண்ட் ஹனி கொண்டு தயாரிக்கப்பட்ட லயன் டேட் நட் பைட்ஸ். நோ காம்ப்ரமைஸ். உங்க சைடுலயும் எங்க சைடுலயும். GT Holidays, South India's #1 travel brand. ஸ்ரீ கந்தவிலாஸ் விபூதி குங்குமம் மற்றும் ஸ்பெஷல் பஞ்சாமிர்தம். சிவப்பு, சிறப்பு.